Hey guys, welcome back to Adi Explains. Same பேர் ஆதித்யா. இன்னைக்கான வீடியோல நம்ம ஹீப் ட்ரீ பத்தி பார்க்க போறோம். ஹீப் ட்ரீ ஓட தியரி as well as the practical implementation பார்க்க போறோம் C++ல. ஆல்ரைட், ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இஃப் யூ ஆர் அ பிகினர் லேர்னிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் அரே ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் லைக் கிராஃப்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங், ட்ரைஸ், பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ எல்லாமே கவர் ஆகிருக்கு. யூ கேன் கோ செக் இட் அவுட். அண்ட் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது அரே ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி ஈச் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ப்ராப்ளம் சால்விங் பிளேலிஸ்ட் இருக்குது. யூ கேன் கோ செக் இட் அவுட். அண்ட் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஹீப் ட்ரீ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹீப் ட்ரீனா ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் அ ஹீப் ட்ரீ? ஹீப் ட்ரீ இஸ் பேசிக்கலி அ ட்ரீ. And heap tree நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, heap tree is basically used to reduce the time complexity, right? ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஹீப் ட்ரீ யூஸ் பண்ணுறது மூலியமாக கம்மியாகும். ஸோ எப்படி கம்மியாகும்னா, ஒரு ஹீப் ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் இஸ் லாக் என். ஒரு நோட இன்சர்ட் பண்ணோம்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லாக் ஆஃப் என். அண்ட் டெலிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் என். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேஷன் லாக் ஆஃப் என். அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மாலர் வேல்யூவோ இல்லை லார்ஜர் வேல்யூவோ நீங்கள் வந்து ஹீப் ட்ரீல கண்டுபிடிக்கணும்னா that will be order of 1. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு ஸ்மாலர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இட் வில் பி ஆர்டர் ஆஃப் 1 when it is a மின் ஹீப். நீங்கள் வந்து ஒரு லார்ஜர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா that will be order of 1 if it is a மேக்ஸ் ஹீப். ஸோ மின் ஹீப் மேக்ஸ் ஹீப்னு ரெண்டு டைப் இருக்குது. ஆல்ரைட், ஸோ மின் ஹீப் மேக்ஸ் ஹீப்னு டூ டைப்ஸ் ஆஃப் ஹீப்ஸ் இருக்குது. ஸோ மின் ஹீப் அண்ட் தென் மேக்ஸ் ஹீப். ஸோ மின் ஹீப்புக்கும் மேக்ஸ் ஹீப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ மின் ஹீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மின் ஹீப்பில் பேரண்ட் நோடு வந்து சில்ட்ரனோட ஸ்மாலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த ரெண்டு ட்ரீயை கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீ செகண்ட் ட்ரீ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரீ செகண்ட் ட்ரீல எது வந்து மின் ஹீப்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ் திஸ் வீடியோ அண்ட் டெல் மீ இந்த கமெண்ட்ஸ். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ட்ரீ தான் வந்து மின் ஹீப்னு சொன்னீங்கன்னா தென் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்மளோட பேரண்ட் என்னது 7க்கும் 12க்கும் பேரண்ட் என்னது, தட் இஸ் 6 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 7 and 12. அதே மாதிரி இந்த 7 is actually smaller than its children 10 and 15, and 12 is actually smaller than its children 17, right? அதே வந்து நம்மளோட ரைட் ட்ரீ பாருங்க. ரைட் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரீ இஸ் ஆக்சுவலி மேக்ஸ் ஹீப். ஏன் மேக்ஸ் ஹீப்னா, பிகாஸ் பேரண்ட் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் இஸ் சில்ட்ரன். ஸோ 17 is actually greater than its children 15 and 10, and 15 is actually greater than its children 6 and 10. ஸோ புரியுது நம்புறேன். and 10 is actually greater than its children 7, right? அண்ட் ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் ஹீப் ட்ரீ. ஸோ ஹீப் ட்ரீனா என்னென்னு புரிஞ்சுதுன்னு நம்புறேன். அண்ட் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see 3 operations. நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்கலி how to construct a heap tree. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் கிளியர் பண்ணதுக்கப்புறம் they will try to understand your knowledge of data structures and algorithms. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் வந்து ஹீப் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அதனால வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஹீப்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஹீப்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் போதாது. யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்லைங் கான்செப்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஹீப்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலமா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அண்ட் ஹீப் ட்ரீ இஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யூ கேன் யுவர் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் அ ஹீப் ட்ரீ பை யுவர் செல்ஃப், ரைட்? அண்ட் ஸோ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஹீப்ஸ் யூஸ் பண்ணணும்னா, அதாவது ஒரு ஹீப் ட்ரீ யூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஸோ ஹீப் ட்ரீ எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடி ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது ஷார்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைன்னா மினிமம் எலிமெண்ட்டோ இல்லை மேக்ஸிமம் எலிமெண்ட்டோ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பேசிக்கலி கிரீடி ஆல்கோரிதம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம கிரீடி ஆல்கோரிதம்ஸில் ஹீப்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மின் ஹீப்பை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ மின் ஹீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம ரூட் எலிமெண்ட் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஸோ இந்த ட்ரீல வந்து பாருங்கள், இந்த ட்ரீல இந்த என்டையர் ட்ரீல எந்த வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்குது அண்ட் அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 6 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் வேல்யூ அண்ட் 6 வந்து எங்கே இருக்குது, ரூட்டில் இருக்குது. ஸோ இது வந்து மின் ஹீப். மேக்ஸ் ஹீப்பில் பாருங்கள், மேக்ஸ் ஹீப்பில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து எப்பயுமே ரூட்டில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி யூ கேன் ஈஸிலி சால்வ் கிரீடி ப்ராப்ளம்ஸ். ஸோ கிரீடி ப்ராப்ளம்ஸில் வந்து நீங்கள் ஹீப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ஹீப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, C++ல there is a library called priority queue, right? ஸோ priority queueன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் யூ ஷுட்
implement, you should use this heaps, right? So நீங்கள் எப்படி implement பண்ணலாம்னா priority queue வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து include பண்ணிட்டு just call this priority queue. ஸோ இந்த priority queue வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணி இட்ஸ் as simple as that. ஸோ இவ்வளோ தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபால்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்ஸ் ஹீப்பாக இருக்கும். நீங்கள் அதை மின் ஹீப்பாக நீங்கள் மாற்றணும்னா யூ ஷுட் ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் கிரேட்டர் இன்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும், கிரேட்டர் ஆஃப் இன்ட். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் கெட் கன்வெர்டட் இன்டு மின் ஹீப். ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மின் ஹீப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். மின் ஹீப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ரைட், ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் அ நியூ இமேஜ். ஸோ 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹீப்பிஃபை, ஒன்று வந்து இட்ஸ் ஹீப்பிஃபை, ஆல்ரெடி ஹீப்பிஃபை, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்சர்ட், புஷிங், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு. பேசிக்கலி வி ஆர் கோயிங் டு சி 4 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாப். ஸோ ஹீப்பிஃபை என்ன பண்ணுன்னா, ஹீப்பிஃபை இஸ் நத்திங் பட் ஒரு ஹீப் ட்ரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வெதர் the tree which is visible to you இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீ வந்து ஹீப் ட்ரீயா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா this is not a heap tree because it doesn't satisfy heap property. ஸோ நம்ம வந்து என்ன சொன்னேன், நான் வந்து மின் ஹீப் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். பட் செக் பண்ணி பாருங்க, இந்த ரூட் வேல்யூ வந்து 6, ரூட்டோட சில்ட்ரன் வந்து 4 and 8. ஸோ 4, அதாவது நம்ம சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டோட ஸ்மாலராக இருக்கு. ஸோ this is not a heap tree. ஸோ இதை வந்து நம்ம ஹீப் ட்ரீயா மாற்றணும். ஹீப் ட்ரீயா மாற்றுறதுக்கு தான் we are using heapify function, right? ஸோ பேசிக்கலி heapify function என்ன பண்ணுன்னா, it will compare the parent element with its children element. So 6ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும், அண்ட் 6ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணும், 6ஐயும் 4ம் 6 and 8 கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணுறது மூலியமா if it finds a children as smaller than the root node, ஒரு சைல்டு வந்து ரூட் நோட வந்து ஸ்மாலராக இருக்கிறது கண்டுபிடிச்சதுன்னா, அப்படி இருக்குதுன்னா, சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 is actually smaller than 6. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will swap 4 and 6. ஸோ இது வந்து 6 ஆகிடும், சைல்டு வந்து 6 ஆகிடும், அண்ட் ரூட் வந்து 4 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்பிஃபை வந்து இந்த சைல்டு மேலே கால் ஆகும், ரைட்? இந்த சைல்டு மேலே கால் ஆகும். அகைன் we will compare 4 and 3, 4ஐயும் 3 கம்பேர் பண்ணுவோம், 4ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 4 and 3ல வந்து பார்த்தீங்கன்னா 3 is smaller. ஸோ அதனால் என்ன ஆகும்னா we will replace 3 and 4. ஸோ 3ஐயும் 4ஐயும் ஸ்வாப் பண்ணுவோம். இது வந்து 4 ஆகிடும், இங்கே வந்து 3 ஆகிடும், ரைட்? அண்ட் அதே மாதிரி we will also do for the right side வந்து பார்த்தீங்கன்னா this will become 7, இது வந்து 7 ஆகிடும், and this will become 8. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா our tree is actually a mini heap tree. ஸோ it's as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் இஸ் ஆக்சுவலி யூஸ்டு டு இன்சர்ட் the elements inside into the heap tree. ஸோ புஷ்ஷோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா login. அதே மாதிரி டாப் எதுக்குன்னா, டாப் இஸ் நத்திங் பட் டாப் இஸ் டு பிரிண்ட் த ரூட் எலிமெண்ட். ஸோ ரூட்டில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணதான் நம்ம டாப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பாப் வந்து என்னன்னா, பாப் இஸ் டு ரிமூவ் த ரூட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண தான் நம்ம பாப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைப் பண்ண போகிற கோடில் வந்து பார்த்தீங்கன்னா we will use 1 based index. நம்ம வந்து பேசிக்கலி அரே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹீப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அரே ரெப்ரஸன்டேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஹீப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் வந்து 1 based இண்டெக்ஸாக இருக்க போகுது, நாட் 0 based இண்டெக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம ரூட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எலிமெண்ட் will be represented using the first index 1, and இது வந்து 2 ஆகிடும், and then this will become 3, 4, 5, 6 and then 7. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ பேசிக்கலி நம்ம அரே வந்து பார்த்தீங்கன்னா this will be 1 based index. ஃபார் எக்ஸாம்பிள் 6 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 6 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் 4 இருக்குது, தேர்ட் இண்டெக்ஸில் 8 இருக்குது, ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அண்ட் தென் ஃபிஃப்த் இண்டெக்ஸில் 5 இருக்குது, சிக்ஸ்த் இண்டெக்ஸில் 7 இருக்குது, செவன்த் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட், யா, ஸோ 5, 7 and then 9. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 6 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, அண்ட் தென் 8, 3, 5, 7, 9. ஸோ இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதாவது 7th இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, ஆல்ரைட்? ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். பேசிக்கலி அரே வந்து 1 இண்டெக்ஸாக இருக்க போகுது, ரைட்? ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து கோடுக்கு போயிடலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம கோட் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஹெடர் ஃபைல்ஸில் இன்க்ளூட் பண்ண போகிறேன், #include. ஸோ இந்த ஒரு ஹெடர் ஃபைல் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹெடர் ஃபைல் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இஃப் ஐ யூஸ்
if I use this one particular header file, இந்த ஒரு header file யூஸ் பண்ணுறது மூலமா I don't need to import any other header files. For example, நான் வந்து ஒரு வெக்டாரோ இல்லை வந்து ஒரு priority queueஓ இல்லை வந்து ஒரு ஸ்டாக்கோ queueஓ இல்லை வந்து எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நான் யூஸ் பண்ணணும்னாலும் நான் வந்து அதை வந்து நான் தனியாக வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஹெடர் ஃபைலே வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இந்த ஒரு ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க, ரைட்? பிகாஸ் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லேயும் ஒரு இல்லைனா ஒரு இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறது மூலமா யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் அண்ட் யூ கேன் ரெடியூஸ் த டைம் தட் யூ டேக் டு கோட். ஸோ புரியுது நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ஸோ நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, ரைட்? ஸோ நான் வந்து ஒரு ஹீப் கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ ஹீப் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஹீப், ஸோ கிளாஸ் ஹீப். ஸோ இந்த ஹீப் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் டிக்ளேர் எவ்ரி திங் இன் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன் ஃபார் சிம்பிளிசிட்டி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் யூஸ் பண்ண போகிறேன். வெக்டாரில் தான் வந்து நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஹீப்பில் இருக்கிற ஈச் நோட்டில் இருக்க வேல்யூஸ்மே வந்து இந்த வெக்டாரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஹீப்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹீப்போட கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சைஸ் கொடுக்குறேன். டிஃபால்ட் சைஸ் வந்து 5 கொடுக்குறேன். ஸோ இந்த டிஃபால்ட் சைஸ் மூலமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சப்போஸ் நம்ம ஹீப்போட சைஸ் வந்து பெருசாக இருந்தால் கூட சப்போஸ் நம்ம வந்து இங்கே 5 கொடுத்துருக்கோம், பட் ஆனால் நம்ம 10 எலிமெண்ட்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை வராது, ரைட்? அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் ஜஸ்ட் ரிசர்விங் த ஸ்பேஸ். இங்கே வந்து நான் ரீசைஸ்ன்னு கொடுக்கல, ஐம் ஜஸ்ட் ரிசர்விங் த ஸ்பேஸ். டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரிசர்வுக்கும் ரீசைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது வெக்டாரில். ரிசர்வ் ஜஸ்ட் it increases the capacity, it doesn't increases the size. Size வந்து 5 கிடையாது, இங்கே கெப்பாசிட்டி தான் வந்து 5, ரைட்? கெப்பாசிட்டி தான் இங்கே வந்து 5 ஆகுது. கெப்பாசிட்டி பேசிக்கலி இட் பிகம் 6 இங்கே, பிகாஸ் சைஸ் +1 கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டி வந்து இங்கே 6 ஆகுது, பட் சைஸ் வந்து சேமாக தான் இருக்குது. சைஸ் வந்து நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணல. ஆனால் ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா ரீசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மாறும். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த C++ ஃபாரம்ஸில் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 2 எலிமெண்ட் தான் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. இந்த v.reserve 8 கொடுத்தோன்னா கெப்பாசிட்டி தான் மாறுது, ஆனால் சைஸ் வந்து மாறுது. சைஸ் வந்து 2 தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே ரீசைஸ் ஆஃப் 8 கொடுத்தோன்னா சைஸ் வந்து 8 மாறிடுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can just இன்ஷியலாக வந்து எல்லா இந்த நம்மளோட அரேல வந்து பார்த்தீங்கன்னா everything will be -1. ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can just declare Heapify ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். ஸோ Heapify ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to pass I index. ஸோ int I. ஸோ இதில் வந்து நான் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த I வந்து பார்த்தீங்கன்னா I is nothing but the index. அண்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு 2 இண்டெக்ஸ், லெஃப்ட் ரெப்ரசன்ட்ஸ் இண்டெக்ஸ், ரைட்டுமே வந்து இண்டெக்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 I அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஸ் 2 I + 1. ஸோ இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ரைட் என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் லெஃப்ட் அண்ட் ரைட் நோட். ஸோ பேசிக்கலி இங்கே பாருங்கள் 6ஓட லெஃப்ட் என்னது, 6ஓட லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4ஓட இண்டெக்ஸ் என்னது 2, ரைட்? 6ஓட ரைட் என்னது, ரைட் வந்து 8. 8ஓட இண்டெக்ஸ் என்னது 3. பேசிக்கலி வந்து நான் 1 பேஸ் இண்டெக்ஸ்னு சொன்னேன் அப்போவே. ஸோ நம்மளோட ரூட் நோடு வந்து 1 இருந்துச்சுன்னா ஸோ 2 × I என்னது, 2 × I வந்து 2. 2 இஸ் நத்திங், 2 × I வந்து 2. ஸோ 2ங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் த லெஃப்ட் நோடு. அதே மாதிரி 2 × 1 + 1 என்னது, இட் இஸ் 3. ஸோ 3 இஸ் நத்திங் பட் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரைட் நோட். ஸோ புரியுது நம்பரே. ஸோ அதை தான் வந்து நான் ரைட்டு லெஃப்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா we will check root node as well as the left node. ரூட்டையும் லெஃப்ட்டையும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இஃப் left is less than v.size, அதாவது நம்ம வந்து செக் பண்ணுறோம் வெதர் நம்ம லெஃப்ட் பாயிண்டர் வந்து லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம அரே சைஸுக்குள்ளே தான் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே சைஸோட கம்மியாக தான் இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அன் இண்டெக்ஸ், லெஃப்ட் இஸ் அன் இண்டெக்ஸ். சப்போஸ் வந்து நம்ம லெஃப்ட் வந்து அரே சைஸை தாண்டி போயிடுச்சுன்னா இட் மீன்ஸ் we are actually accessing something out of the index. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு செக்மெண்டேஷன் எரர் வரும், ரைட்? ஸோ அது வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணுறோம். அண்ட் சப்போஸ் நம்மளோட லெஃப்ட் நோடு வந்து ஸ்மாலர் தேன் த ரூட் நோட் அப்படி இருந்துச்சுன்னா வாட் வி கேன் டூ இஸ் ஸோ மினிமம் இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் வெளியே, இன்ட் மினிமம் இண்டெக்ஸ். ஸோ இந்த மின் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த பேரண்ட் நோடோட இண்டெக்ஸ் எல்லாம் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மின் இண்டெக்ஸ் வந்து சப்போஸ் நம்ம லெஃப்ட் நோடு வந்து ஸ்மாலர் தேன் த ரூட் நோடாக இருந்துச்சுன்னா we can store the left node index in a minimum index. All right. So next நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து I'm going to check the right side node. Right side node வந்து நம்ம அரே சைஸோட
குட்டியாக இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸ் போகக்கூடாது, அதனால் ஐம் செக்கிங். அண்ட் லெஃப்ட் நோடு வந்து ஸ்மாலர் தேன் த ரூட் நோடான்னு செக் பண்ணுறேன். சப்போஸ் இட் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேசிக்கலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் டைப் மினிமம் இண்டெக்ஸ், நாட் மினிமம் இண்டெக்ஸ். ஏன் மினிமம் இண்டெக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் நம்ம லெஃப்ட் நோடு வந்து நம்ம ரைட் நோடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, குட்டியாக இருந்துச்சுன்னா, we can ஸ்டோர் மினிமம் இண்டெக்ஸில் வந்து ரைட் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி நான் வந்து இங்கே ஏன் வந்து நான் இப்படி பண்ணேன்னா, இங்கே வந்து நான் ஏன் வந்து மினிமம் இண்டெக்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணேன்னா, பிகாஸ் இங்கே இங்கே வந்து ஆக்சுவலி நான் வந்து ரூட் நான் போட்டுருக்கலாம், v of i போட்டுருக்கலாம். பட் ஐ ஹவ் யூஸ்ட் v of மினிமம் இண்டெக்ஸ். பிகாஸ் சப்போஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக்கிங்கில் இங்கே வந்து v of லெஃப்ட் நோட நம்ம வந்து செக் பண்ணும்போது, சப்போஸ் நம்ம மினிமம் இண்டெக்ஸ் வந்து லெஃப்டாக இருந்துச்சுன்னா, நம்ம லெஃப்ட் வந்து ரூட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா மினிமம் இண்டெக்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிடும், ரைட். ஸோ மினிமம் இண்டெக்ஸ் லெஃப்ட் ஆகிடுச்சுன்னா we should compare left with right. So basically நான் வந்து I will explain you with a diagram. So suppose let's say நம்ம ரூட் நோடு வந்து 10ன்னு வச்சுக்கலாம், அண்ட் நம்ம லெஃப்ட் நோடு வந்து 9ன்னு வச்சுக்கலாம், ரைட். அண்ட் நம்மளோட ரைட் நோடு வந்து 8ன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி நம்ம மினிமம் இண்டெக்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணுது, மினிமம் இண்டெக்ஸ் இஸ் பாயிண்டிங் டு த இண்டெக்ஸ் 1. அண்ட் நம்ம வந்து லெஃப்ட்டையும் ரூட்டையும் கம்பேர் பண்ணுவோம். லெஃப்ட்டையும் ரூட்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம மினிமம் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகும், இட் வில் பிகம் 2. பிகாஸ் செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 9 இருக்குது. 9 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 10. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன கம்பேர் பண்ணோம்னா, we should compare this 9 with 8. அதாவது நம்ம லெஃப்ட்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணணும், நாட் ரூட் அண்ட் ரைட். புரியுது நம்புறேன். ஸோ வில் கம்பேர் 9 and 8. ஸோ 8 வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ மினிமம் இண்டெக்ஸ் வந்து 3 ஆகிடும். ஃபைன். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ரூட்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் எரர். ஸோ வேணால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் அன் எரர். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு கண்டிஷன் பண்ணலாம். இஃப் மினிமம் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் இண்டெக்ஸ் வந்து ரூட் இண்டெக்ஸாக இல்லைன்னா, இஃப் மினிமம் இண்டெக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த இனிஷியல் ரூட் இண்டெக்ஸ், அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can just swap the values. Swap the root value which is v of I and v of minimum index. It's as simple as that. ஸோ புரியுது நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, we can just heapify the minimum index basically. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ பேசிக்கலி இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ரைட். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுங்கள், ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட் செகண்ட், யா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து 6ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுவோம், ரூட்டையும் லெஃப்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி நம்ம வந்து 4 தான் மினிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் ஸ்டோர் மினிமம் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இண்டெக்ஸில் வந்து ஆக்சுவலி இண்டெக்ஸ் 2 ஸ்டோர் ஆகிடும். அண்ட் அகைன் வந்து நம்ம இந்த மினிமம் இண்டெக்ஸையும் அண்ட் ரைட் சைடையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மினிமம் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 4, அண்ட் தென் 4ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு வந்து 4 தான் ஸ்மாலராக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் கம்பேர் வெதர் மினிமம் இண்டெக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு I. இந்த மினிமம் இண்டெக்ஸ் பாருங்கள், இங்கே நம்ம செக் பண்ணுறோம் வெதர் மினிமம் இண்டெக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு I வந்து இங்கே என்னது, I இஸ் நத்திங் பட் 1. இனிஷியலாக வந்து மினிமம் இண்டெக்ஸ் வந்து 1 தான் ஸ்டோர் ஆகிருக்கு, ரைட். மினிமம் இண்டெக்ஸில் வந்து 1 தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட் மினிமம் இண்டெக்ஸ் வந்து 2ஆக அப்டேட் ஆகிருக்கு. 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேர் ஆக்சுவலி ஸ்வாப்பிங் த நோட்ஸ். பேசிக்கலி நம்ம 6ஐயும் 4ஐயும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ ஸ்வாப் ஆஃப் இங்கே பாருங்கள், ஸ்வாப் ஆஃப் த ரூட் நோட் ஆஸ் வெல் அஸ் மினிமம் இண்டெக்ஸ் வந்து என்னது 2. செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4ஐயும் 6ஐயும் ஸ்வாப் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம Heapify of 4 பண்ணுறோம், Heapify of 2 பண்ணுறோம், பேசிக்கலி Heapify of செகண்ட் இண்டெக்ஸ் பண்ணுறோம். ஸோ Heapify of செகண்ட் இண்டெக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ அகைன் வந்து அந்த Heapify கோட் ரன் ஆகிட்டு இங்கே என்ன ஆகும்னா, திஸ் வில் பிகம் 4. ஏன்னா வந்து 3 is actually smaller than 4. and then root node வந்து பார்த்தீங்கன்னா, இந்த parent node வந்து பார்த்தீங்கன்னா this will become 3. It's as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து புஷ் மெத்தடுக்கு போயிடலாம். ஆல்ரைட். ஸோ void புஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஐம் டைப்பிங் டேட்டா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு பேசிக்கலி v.push. அதாவது நம்ம அந்த வெக்டாரில் வந்து அந்த டேட்டா புஷ் பண்ணிடலாம். ஸோ வெக்டாரில் டேட்டா புஷ் பண்ணிடலாம். அண்ட் இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரேவை வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த அரே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, v.size -1. ஆல்ரைட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் we can
just find the parent of the last value. So இந்த parent வந்து பார்த்தீங்கன்னா this is actually a parent of the last value. This is nothing but index by 2. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த ட்ரீல பாருங்கள். ஸோ இந்த ட்ரீல வாட் இஸ் த லாஸ்ட் இண்டெக்ஸ்? இந்த ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் லாஸ்ட் இண்டெக்ஸ், ரைட்? இந்த 7 தான் லாஸ்ட் இண்டெக்ஸ். 7ல் வந்து என்ன இருக்குது? 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் 9 இருக்குது, இந்த வேல்யூ 9 இருக்குது. ஸோ இந்த 9ஓட பேரண்ட் என்னது? 9ஓட பேரண்ட் வந்து ஆக்சுவலி 8. 8ஓட இண்டெக்ஸ் என்னது? 3. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் பை 2 பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது? 7. ஸோ 7 by 2 என்னது? 7 by 2 வந்து 3.5 வரும். பட் ஆனால் நம்ம வந்து 3.5க்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோர் வேல்யூ தான் எடுப்போம். நம்ம வந்து 3.5க்கு ஃப்ளோர் வேல்யூ எடுப்போம். ஃப்ளோர் வேல்யூ இஸ் நத்திங் பட் 3.5 கம்மியான வேல்யூ, கம்மியான லீஸ்ட் இன்டீஜர், நெக்ஸ்ட் கிரேட்டர் இன்டீஜர் அப்படின்னா 3 வரும். பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு C++ல 7 by 2 நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே 3 தான் வரும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஃப்ளோரும் சீலியும் ஃப்ளோர் ஆப்ரேஷன் சீல் ஆப்ரேஷன் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபார் சிம்பிளிசிட்டி நான் சொல்கிறேன். ஸோ 7 by 2 வந்து 3 வரும். ஸோ 3ல வந்து என்ன இருக்குது? 3ல வந்து 8 இருக்குது. 8 is the parent of 9. பேசிக்கலி 8 is the parent of 9. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பேரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. பேரண்ட் கண்டுபிடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, we should compare the parent with its child node. ஸோ நான் வந்து ஒரு while loop ரன் பண்ணுறேன். while index is greater than 1 பிகாஸ் நம்ம இண்டெக்ஸ் நான் என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் இஸ் ஆக்சுவலி 1 based இண்டெக்ஸ். அதனால வெதர் இண்டெக்ஸ் இஸ் greater than 1 நான் செக் பண்ணுறேன். அண்ட் v of the children basically v of the children is, சப்போஸ் நம்ம சில்ட்ரன் நோடு, நம்ம கரண்ட் சில்ட்ரன் நோடு வந்து பேரண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? we should swap the parent as well as the children. swap v of idx and the parent. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஆல்ரைட். ஸோ we are swapping. and next நம்ம என்ன பண்ணலாம்னா we should update the இண்டெக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இண்டெக்ஸை வந்து நம்ம பேரண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வந்து பேரண்ட்டை வந்து பேரண்ட் ஆஃப் பேரண்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும். அந்த பேரண்ட்டோட பேரண்ட்டுக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ பேரண்ட்டோட பேரண்ட் வந்து விச் இஸ் நத்திங் பட் பேரண்ட் by 2. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் நோடில் இருக்கும். லாஸ்ட் நோடில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோட் இஸ் ரெப்ரசன்டட் பை த இண்டெக்ஸ் 7. ஸோ 7 by 2 பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 கிடைக்குது, விச் இஸ் நத்திங் பட் தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து 8. 8 இஸ் ஆக்சுவலி த பேரண்ட் ஆஃப் 9. ஸோ நம்ம செக் பண்ணுறோம் வெதர் திஸ் 8 and 9ல வந்து இந்த 9 வந்து ஸ்மாலர் than 8 நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா we are actually swapping these values. இங்கே வந்து ஆக்சுவலி இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. 8 is actually smaller than 9. அதனால் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இந்த இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இந்த இண்டெக்ஸை வந்து we are changing to the parent. ஸோ இது வந்து இந்த பேரண்ட்டோட இண்டெக்ஸ்க்கு அப்டேட் ஆகிடும். ஸோ பேசிக்கலி 3 அப்டேட் ஆகிடும். அண்ட் தென் பேரண்ட்டை வந்து பேரண்ட் ஆஃப் பேரண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ 3 by 2 என்னது? 3 by 2 is nothing but 1. 3 by 2 என்னது? 1. ஸோ பேரண்ட் ஆஃப் பேரண்ட்டுக்கு போகிறோம். பேரண்ட் ஆஃப் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த 8ஓட பேரண்ட் வந்து 6. ஸோ இந்த 6க்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் ஸோ புஷ் மெத்தட் நம்ம முடிச்சாச்சு. ஸோ புஷ்ஷில் என்ன ஆகுதுன்னா, ஈச் டைம் நம்ம புஷ் பண்ணும் போதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ வந்து நம்ம அரேக்கு புஷ் பண்ணிடுறோம். அண்ட் புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த புஷ் பண்ண வேல்யூ தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கும், ரைட்? வேணால் நம்ம புஷ் பேக் யூஸ் பண்ணுறோம். புஷ் பண்ண வேல்யூ தான் நம்ம அரேல லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி அண்ட் தென் அந்த வேல்யூவோட பேரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பேரண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவோட பேரண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த பேரண்ட்டோட கம்மியாக இருக்கா நம்ம செக் பண்ணுறோம், ஸ்மாலராக இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். அப்படி ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவையும் அந்த வேல்யூவோட பேரண்ட்டையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம். அண்ட் தென் அகைன் வந்து நம்ம செக் பண்ணுறோம் வெதர் அந்த பேரண்ட் ஆஃப் பேரண்ட்டும் அண்ட் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். அப்படி ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அகைன் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இந்த வைல் லூப்பில் அதுதான் நடக்குது, ரைட்? அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஆக வரைக்கும், அதாவது நம்மளோட கரண்ட் சில்ட்ரன் வந்து கிரேட்டர் தேன் பேரண்ட் ஆகிற வரைக்குமே இந்த ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ஜஸ்ட் லுக் இன்டு திஸ் கோட், ஒரு ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து we can go to the top function. டாப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட், இது ரொம்பவும் சிம்பிள் தான் இது. ஸோ void int top. பேசிக்கலி நம்ம வந்து டாப்பில் வந்து நான் என்ன சொன்னேன், டாப் இஸ் பேசிக்கலி டு print the root element. ஸோ டாப் வந்து அந்த ரூட் எலிமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஜஸ்ட் ரிட்டர்ன் v of 1. ஏன் v of 1னா, பிகாஸ் நான் என்ன சொன்னேன், நம்மளோட வெக்டார் வந்து நம்மளோட அரே வந்து 1 பேஸ் இண்டெக்ஸ்னு சொன்னேன். ஸோ யூ ஷுட் நாட் டூ v of 0. v of 1னா அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்குது பேசிக்கலி, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாப் பண்ணலாம், வாய்ட் பாப். ஸோ பாப்புமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா we should first find the index. ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the last value, last index, அதாவது v dot size -1. this is the last index. And நம்ம என்ன பண்ணலாம்னா we should swap the top element as well as the last value. Swap of v of 1 and swap of index. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ ஸ்வாப் பண்ணுறோம், ரூட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா we can just pop backனா அந்த ஸ்வாப் பண்ண வேல்யூ வந்து பாப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா we can just call Heapify கால் பண்ணுறது மூலயமா அகெயின் வந்து we can construct a heap tree, proper heap tree. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா let me just show you. ஸோ இங்கே பாருங்கள், this right side figure, இந்த ரைட் சைட் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா this left side figure வந்து பார்த்தீங்கன்னா this is mini heap. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பாப் நம்ம எப்படி பண்ணுறோன்னா பேசிக்கலி நம்ம ஃபஸ்ட் வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம லாஸ்ட் வேல்யூக்கு ஸ்டோர் பண்ணுறோம். இண்டெக்ஸ் ஃபஸ்ட் நான் பண்ணிடுறேன். ஸோ 1 2 3 4 5 6 இஸ் த லாஸ்ட் இண்டெக்ஸ், ரைட். ஸோ சிக்ஸையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸை நான் ஸ்வாப் பண்ணுறேன். 6ல் இருக்க வேல்யூ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நான் ஸ்வாப் பண்ணுறேன். பேசிக்கலி திஸ் பிகம் 17. இது வந்து 17 ஆகிடும். ஃபஸ்ட் வேல்யூ வந்து 17 மாறிடும், அதாவது நம்ம ரூட் எலிமெண்ட் வந்து 17 மாறிடும். அண்ட் தென் திஸ் வில் பிகம் 6, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் பாப்பிங் திஸ் வேல்யூ. இது வந்து பாப் ஆகிடும் பிகாஸ் நம்ம அரேல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் வேல்யூ. ஸோ திஸ் வில் பிகம் பாப். இது வந்து ரிமூவ் ஆகிடும். திஸ் வில் பிகம் ரிமூவ்ட். ஸோ இது ரிமூவ் ஆனப்பறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் காலிங் Heapify மெத்தட் ஆன் திஸ் ரூட் வேல்யூ. இந்த ரூட் இண்டெக்ஸ் மேலே நான் வந்து Heapify நான் கால் பண்ணுறேன். ஸோ Heapify கால் பண்ணுறது மூலமா என்ன ஆகும்னா இட் வில் கம்பேர் த லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூஸ். எது ஸ்மாலர்னு பார்க்கும். ஸ்மாலராக இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்வாப் த ஸ்மாலர் வேல்யூ வித் த ரூட் எலிமெண்ட். ஸோ அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு we will construct the heap tree again. புரியுதுன்னு நம்புகிறேன், ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் we have completed the code. ஸோ நம்ம கோட் நம்ம வந்து முடிச்சாச்சு. அண்ட் லெட் மீ ஜஸ்ட் அடிஷ்னல் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், bool empty. இது வந்து எதுக்குன்னா இட் வில் செக் வெதர் அவர் heap tree is empty or not செக் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது எம்டியா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளோட ஹீப் வந்து எம்டியாக இருக்கும். எப்போ எம்டியாக இருக்கும்னா if the size of the vector is equal to 1, ரைட். பிகாஸ் வந்து நான் என்ன சொன்னேன், அவர் இண்டெக்ஸ் இஸ் ஆக்சுவலி 1 based, அதனால வந்து 1. சப்போஸ் நம்ம இண்டெக்ஸ் வந்து 0 பேஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து 0 கொடுக்கலாம், v dot size equal to 0 கொடுக்கலாம். பட் ஆனால் நம்மளோட இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேஸ் இண்டெக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் v dot size equal to 1. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. லெட் மீ ரைட் த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து எழுத போகிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் அ வெக்டர் ஆஃப் அரே. ஸோ வெக்டர் ஆஃப் அரே, இந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ கிவ் சம் ரேண்டம் வேல்யூஸ். ரேண்டமாக ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ ரேண்டமாக வேல்யூஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் லெட் மீ கால் த ஹீப் கிளாஸ் நான் கால் பண்ணுறேன். ஹீப் கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஹெச்னு. அண்ட் இந்த ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புஷ் த வேல்யூஸ். ஃபஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஆல் ரைட். ஸோ எல்லா வேல்யூஸும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் வாட் இஸ் த அவுட்புட். ஸோ இன்சர்ட் ஆஃப் அரே ஆஃப் 5. ஸோ எல்லா வேல்யூஸும் நான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு while loop ரன் பண்ணுறேன். ஸோ இந்த while loop வந்து பார்த்தீங்கன்னா while the heap is not equal to empty, ஸோ இந்த ஹீப் வந்து எம்டியாக இல்லாத வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு print the top element. அதாவது நான் ரூட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ரூட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு பாப் த ரூட் எலிமெண்ட், right. So it's as simple as that. So புரியுது நம்புறேன். I'm going to pop the root element. So just pass this video. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு tell me what will be the result of this code. இந்த ஒரு while loop மூலமா நமக்கு என்ன ஒரு அவுட்புட் வரப்போகுது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி இந்த while loop மூலமா நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா I am expecting the ascending order of the elements which is inside the heap. So basically எப்படி ascending order வரும்னா பிகாஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீப்பில் வந்து என்ன இருக்குது, ஹீப்பில் வந்து 6 இருக்குது, ரைட். ஸோ நம்ம ஹீப்போட டாப்பில் வந்து 6 இருக்குது. நான் வந்து 6 வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐம் ரிமூவிங் 6. ரிமூவ் பண்ணனா என்ன ஆகும்னா
பேசிக்கலி இங்கே 17 வந்துடும், இங்கே 17 வந்துடும், அண்ட் தென் இங்கே வந்து 6 ஆகிடும், இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 6 ஆகிடும். ஸோ 6 will get removed அண்ட் அகைன் ஹீப்பிஃபை ஆகும். பாப்பில் நம்ம பார்த்தோம், பாப் ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்தோம் பேசிக்கலி. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹீப்பிஃபை ஆஃப் த ரூட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பாப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டு கண்டுபிடிச்சி we are swapping and then we are popping back the last element. லாஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணதுக்கப்புறம் we are actually again calling the heapify on the root element. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா again this will become a mini heap. ஸோ இது மினி ஹீப் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசிக்கலி வந்து மினி ஹீப் ஆனப்புறம் இங்கே வந்து 7 இருக்கும். ஸோ நம்ம ரூட் எலிமெண்ட் வந்து 7 இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா this will print our heap tree in ascending order 6 7 10 6 7 10 12 15 and then 17 print ஆகும், ரைட்? ஸோ பேசிக்கலி நான் அசெண்டிங் ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ புரியுது நம்புறேன் ஏன் அசெண்டிங் ஆர்டர் வருதுன்னு. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஹீப் சார்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து ஹீப் சார்ட்னு சொல்கிறோம். லெட் மீ கம்பைல் த கோடில் எதுவும் மிஸ்டேக் இல்லைன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு ஆப்ரேஷன் தான் ஹீப் சார்ட்னு சொல்கிறோம். பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மின் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாப் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு டாப் எலிமெண்ட் பாப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஹீப் சார்ட். ஹீப் சார்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி என்னது, விச் இஸ் நத்திங் பட் n log n. ஸோ பாருங்கள், நம்ம ஆன்சர் வந்து பாருங்கள், we are getting the correct answer basically. நம்ம அரேயில் வந்து நம்ம வந்து 4 3 6 7 1 2 3 கொடுத்தோம். பட் ஆனால் நம்ம அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டடாக வருது நம்ம ஆன்சர். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ we are getting the sorted output. ஸோ this is actually heap sort. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொன்னேன், ஒரு ஹீப் ட்ரீயில் இன்சர்ட் பண்ணவும் டெலீட் பண்ணவும் log n ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். பேசிக்கலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் we are doing in heap sortல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம ஹீப் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் ட்ரீ கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது. பட் ஆனால் நம்ம பாப் பண்ணுறதுக்கு வந்து log n ஆகுது. அண்ட் நம்ம வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம பாப் பண்ணுறோம், we are actually popping n elements. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் சார்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n ஆகிடுது. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ வே தட் யூ ஷுட் ஸ்டடி. டோன்ட் ஜஸ்ட் மெமரைஸ் எவ்ரிதிங், ரைட்? ஸோ எதுக்கு n log n நீங்கள் வந்து யூ ஷுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் why n log n. ஸோ இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்லைங் லாஜிக் பிஹைண்ட் why n log n, why log n. ஸோ நம்ம ஹீப் ட்ரீல எப்பயுமே இன்சர்ட் பண்ணுறதுக்கும் log n, டெலீட் பண்ணுறதுக்கும் log n. ஸோ தட் இஸ் வை we are basically popping n elements. ஸோ அதனால் வந்து n log n. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த while heap is not empty, print the top element and then pop. ஸோ இந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா we have implemented all the functions. ஸோ இட்ஸ் as simple as that. and then இங்கே வந்து நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have constructed the heap tree. ஸோ இதில் வந்து நம்ம heap tree கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண heap tree வந்து நீங்கள் பார்க்கணுன்னா I will just show you. all right. For int I is equal to 0, I will show you the constructed heap tree. ஸோ இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஹீப் ட்ரீயை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆல்ரைட். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம ஹீப் ட்ரீல வந்து என்ன அவுட்புட் வருதுன்னா 4 3 6 7 1 2 3 இருக்குது. ஸோ லெட் மீ ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ். So this basically represents the arrays, right? Right. So நம்ம heap tree வந்து actually நம்ம like we can't see the heap tree. So இது மூலமா we can't see the heap tree, sorry. And so basically நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி வந்து பாப் பண்ணுறது, எப்படி delete பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். பாப் பண்ணுறது எப்படி நம்ம whether we are checking the heap tree is empty or not. ஸோ நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம். இட்ஸ் as simple as that. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ this is the implementation of heaps. ஸோ இது மூலமா we are like basically நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா how to implement heaps and how to use all those functions நம்ம பார்த்தோம், right? and I'll give you a challenge. ஸோ அது என்ன சேலஞ்சுனா, ஸோ பேசிக்கலி we have constructed a heap. ஆனால் வந்து ஹீப்பை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வந்து if possible someone please type in the comment section, right? I know how to எப்படி வந்து நம்ம ஹீப்பை விஷுவலைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் I just don't want to make this video long. ஸோ யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஜஸ்ட் டைப் in the comment so that I will pin the comment, right? அதாவது நம்ம ஹீப் ட்ரீ வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு யாராச்சும் வந்து டைப் பண்ணுங்க, ரைட்? பிகாஸ்
that will be helpful for visualizing, right? And I hope this video is useful, right? So in the video la enna or doubt undalum solunga. So basically I just summarize what we learned in the video. So basically நம்ம வந்து heaps na enna பார்த்தோம், and then heaps எப்படி construct பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். So heaps எப்படி construct பண்றதுன்னா we have 4 methods. So first வந்து heapify method நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா we are using heapify method to first compare the values of the parent node with its children node and swap the elements if the child node is smaller than the parent node. Parent node வந்து சைல்டோட ஸ்மாலாக வந்துச்சுன்னா we are swapping the children with the corresponding parent node. ஸோ அப்படி அந்த ஒரு ஆப்ரேஷன் தான் நம்ம Heapifyல கற்றுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா push is nothing but to insert the values into the heap. ஸோ ஒவ்வொரு வேலையும் நம்ம இன்சர்ட் பண்ணுறது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்னா பேசிக்கலி நம்ம வந்து ஒரு வெக்டார் யூஸ் பண்ணுறோம். அந்த வெக்டாரில் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக நம்ம வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த லாஸ்ட் எலிமெண்ட்டோட பேரண்ட் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் அந்த பேரண்ட்டும் அந்த எலிமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். சப்போஸ் அந்த பேரண்ட் வேல்யூ வந்து எலிமெண்ட்டை விட லார்ஜராக இருந்துச்சுன்னா we are actually swapping the values. ஸ்வாப் பண்ணிவிட்டு we are actually again performing this operation on parent of parent. So it's as simple as that. And then top functionல வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நம்ம வந்து அந்த மினிமம் வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணோம். மினிமம் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து நம்ம ரூட் எலிமெண்ட்டில் ஸ்டோராக இருக்கும். ரூட் எலிமெண்ட் இஸ் நத்திங் பட் த அரே ஆஃப் ஒன் எதுக்குன்னா பிகாஸ் we are using one based indexing. பாப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பாப்பில் வந்து பேசிக்கலி we are finding the last index and swapping the first element with the last index. First element last element swap பண்ணிட்டு and then last element pop பண்ணிட்டு we are calling heapify function on the root element which is nothing but the index 1. It's as simple as that. And நம்ம ஃபைனலாக நம்ம என்ன அவுட்புட் பார்த்தோம்னா we have seen அதாவது நம்ம டாப் எலிமெண்ட்டை பாப் பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும் நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் தெரியுது. ஸோ அது வந்து அசெண்டிங் ஆர்டர் தான் வருதான் நம்ம செக் பண்ணோம். அண்ட் we are getting it in ascending order. Hence நம்ம வந்து ஹீப் ட்ரீ கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கோடை மாடிஃபை பண்ணி இதை வந்து மேக்ஸ் ஹீப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் ஹீப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் திஸ் பர்டிகுலர் கோட். இந்த பர்டிகுலர் கோட் ரன் பண்ணுறதுக்கு மூலியமா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா யூ வில் கெட் த ஆன்சர் இன் டிசெண்டிங் ஆர்டர், ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் தட். ஸோ நீங்கள் வந்து இதை மாடிஃபை பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் ஏதோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, there is a mini heap, we are popping out the top element, we are popping out the root element, so what will be the output ன்னு கேட்டாங்கன்னா you should write that it should be in ascending order. அரே வந்து ascending orderல தான் சார்ட் ஆகி வரும் நீங்கள் எழுதுறோம். சப்போஸ் அது வந்து மேக்ஸ் ஹீப்பாக இருந்துச்சுன்னா your answer should be the descending order. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.